ஒரு இஷ்யூ நியூஸில் போயிட்டு இருக்குது. ஒரு அமைச்சர் கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருந்திருக்காங்க. ஸோ அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. பட் அது வந்து நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டு சோசியல் மீடியாலையும் செய்தி ஊடகங்கள்லேயும் அது அவதூறாக மாற்றிட்டாங்க அந்த விஷயத்தையே. என்ன அப்படின்னாக்க, ஒரு அமைச்சர் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே டீச்சர் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க, இங்கிலீஷில் கேட்குறாங்க. அந்த சின்ன பிள்ளை தடுமாறுது பதில் சொல்கிறதுக்கு. ஸோ அதை நம்ம வீடியோவை பார்க்குற நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகி, ஐயோ அந்த சின்ன பிள்ளை தடுமாறுதே அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே வருது. சரி, இதை விட்டுருங்க. இப்போது நீங்கள் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வளர்ந்த ஒரு பையன்தான். அந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சார் வருவாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு வர அந்த சார் வருவாங்க. வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்க்லேயுமே ஒரு மினிமமாக, அப்போ அந்த டெஸ்கில் வந்து 4 பேர் உட்கார மாதிரி இருக்குதுன்னா, அதில் ஒவ்வொரு டெஸ்க்லேயுமே 2 நல்லா படிக்கிற பசங்களை டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா செட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அந்த சாருங்க வந்துட்டு எந்த டேபிளில் உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் எழுப்பிட்டு கேள்வி கேட்பாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சார் வந்துட்டு எந்த டேபிளில் உட்காந்த ஒரு பையனை டக்குனு எழுப்பிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க. எஸ்ஏ கேட்பாங்க, பேராகிராஃபு, இல்லைன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸோடலாம் பாடங்கள்லாம் எப்படி சொல்லித்தராங்களா அப்படிலாம் எல்லா கேள்வியும் கேட்பாங்க. அப்போது பதில் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே பசங்களை செட் பண்ணி வைப்பாங்க. நேற்று நடந்த விஷயமும் இதே ப்ராசஸ் தான். அந்த அமைச்சரும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எப்படி ப்ராசஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் என்ன பண்ண, டீச்சர் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிற்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு சில கேள்விகள் இங்கிலீஷில் கேட்குறாங்க. அந்த சின்ன பிள்ளை தடுமாறுது. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அடுத்து உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க கேளுங்களேன், இங்கிலீஷில் கேளுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் இந்த விஷயத்த எல்லாருமே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், அந்த சின்ன பிள்ளையோட அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாருன்னா, என்ன தொழில் செஞ்சால் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு வேறு மாதிரி பேசுகிறோம். அந்த அரசியலுக்காக பேசுகிறவங்க அவங்க அப்படி பேசிட்டு போட்டோம், அது தப்பு இல்லை. ஆனால் ஜென்ரல் பப்ளிக்கே இதை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் இதை பார்க்குறாங்களே அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆதங்கமாக இருக்குது. அவங்க ஒரு அமைச்சர் ஒரு ஆய்வுக்காக வராங்க அப்படின்னாக்க, இங்கே ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க, அதாவது கோச்சிங் எப்படி இருக்குது, இங்கிலீஷ் நாலேஜெலாம் பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிற பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், புவராக இருக்கும். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக இங்கே கோச்சிங் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி கேள்வி கேட்டால் அதை எப்படியாட திருச்சி பேசுவீங்க? ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் பசங்க பிள்ளைங்களாம் அப்படி இங்கிலீஷ் பேசுங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த பிள்ளைங்க பார்த்தோன்னாக்கா ரொம்ப போராக பேசுங்க இங்கிலீஷு. அதை தடுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்பட்ட ஒரு சில அது சிம்பிளான கேள்வி. இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். இப்போது நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அப்பா பேர் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன கேட்போம், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு தானே கேட்போம். அதை அப்படியே இங்கிலீஷில் தான் இவங்க கேட்க சொன்னாங்க. அதில் என்ன உங்களுக்கு நீங்களே தப்பு கண்டுபிடிச்சிங்க, என்ன புத்தகம் கண்டுபிடிச்சிட்டிங்க? சரி, ரைட்டு. இப்போ சரி தப்புங்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போது இந்த வீடியோ வந்துட்டு நிறையா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ அந்த சின்ன பிள்ளை தடுமாறுறது நமக்கு எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லைன்னு வச்சுங்க, வீடியோவும் எடுக்கலை. டீச்சர் கேட்குற கேள்விக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதில் தெரிலனா இப்படி திருன்னு முழிக்க தானே செய்வாங்க. ஜென்ரலாக சொல்கிறேன், நான் அந்த பாப்பான்ட்டு கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் வந்திருக்கும், நானும் அப்படி நின்றுட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போது பிரச்சனை என்னென்னா, அது வீடியோவை வந்து நம்ம எல்லாத்துக்கும் விஷுவலாக பார்க்கும்போது அது அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம என்றைக்குமே வீடியோ பார்க்குற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயம் நமக்கு பாதிப்படையும். அதனால தான் சினிமா நம்ம வந்து புக்கில் படிக்கிறத விட பெரிய திரையில் ஒரு படமாக பார்த்தோன்னு வச்சுனேன், அந்த விஷயம் டக்குன்னு நம்ம கனெக்ட் ஆகும், டக்குன்னு அதை பிடிச்சிக்குவோம், கேட்ச் பண்ணிக்குவோம். அதே இங்கே பாதிப்பு தான் இங்கேயும். ஒரு நார்மலாக நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வீடியோவாக பார்க்குறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ஐயோ சின்ன பிள்ளை பாவமே அப்படின்ட்டு. இப்போ ஒரு டீச்சர் கேள்வி கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதில் தெரியல, இல்லைன்னா தடுமாறுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த அட்மாஸ்பியர் அந்த அமைச்சர்லாம் வந்ததுனால கொஞ்சம் பயத்தில் எதுவும் சொல்கிறது. ஆனால் நீங்கள் வந்து இந்த அமைச்சரை போட்டு இவ்வளோ நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. போன ஆட்சி காலத்தில் பாத்ரூமுக்கு தடுப்பு சுவரே இல்லாமல் பாத்ரூம் கட்டி கொடுத்தானுங்க. அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமில்ல? அதுக்கே இவ்வளோ தூரம் நீங்கள் குரல் கொடுக்கல. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அதுக்கு குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு தடுப்பு சுவரே கட்ட ஆரம்பித்தாங்க. அதுவும் பெண்கள் பாத்ரூம் அது எல்லாமே. ஸோ எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசுங்கய்யா. போட்டு இதுக்காக ஒரு அவதூற பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்தீங்கன்னாக்கா உங்களெலாம் என்னதான் சொல்கிறது? உங்களுக்கு நான் சொல்கிறது ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.